بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. Begin with Bismillah and with Salat. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala rasulihi wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. فلما جن عليه الليل رأى كوكبا قال هذا ربي صدق الله العليم. தூணில்லா வானத்தையும் முடிவில்லா பூமியையும் படைத்த ஆளுகிற வல்லோன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர் தோழர்கள் மற்றும் அனைவரின் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஹிஜ்ரி 1442 இஸ்லாத்தினுடைய 2வது மாதமான சஃபர் மாதத்தினுடைய 13வது பிறை. அல்ஹம்துலில்லாஹ். சீர்கல்வி பெற சிறகடித்துக் கொண்டிருக்கும் சிறார்களின் பெற்றோர்களே, எனக்கு இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிறார்களே கேளுங்கள். வருங்கால விடிவெளிகளே கேளுங்கள். சமுதாயத்தின் தூண்களே கேளுங்கள். இஸ்லாத்தின் போர் வாள்களே கேளுங்கள். சிறார்களே கேளுங்கள். நாம் சிறுவர்கள் என்று சாதாரணமாக விளையாட்டாக இருந்துவிட வேண்டாம். இந்த சிறு வயதிலே நபிமார்கள், சஹாபாக்கள், பெரியவர்கள் எல்லோரும் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் மார்க்கப்பற்றுடையவர்களாகவும் இருந்தார்கள். இப்ராஹிம் நபி இறைவனை பற்றி சிந்தித்தது சிறுவயதில். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபா கால ஹாதா ரப்பி. அவரை நாம் இரவு முடிக்கும் போது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். அதுதான் இறைவன், என் இறைவன் என்று கூறினார் என்று குர்ஆன் கூறுகிறது. இஸ்மாயில் நபி இறைவனுக்காக உயிர் தர துணிந்தது சிறுவயதில். ஈசா நபி ஒழுக்கத்தின் சீடர் என்று பெயர் பெற்றது சிறுவயதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சிறுவர்களைப் போல் விளையாடாமல் வீணானவற்றை விட்டு ஒதுங்கியது சிறுவயதில். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது சிறுவயதில். நம் தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தாய்க்கும் தன் தந்தையை துன்புறுத்தியவர்களுக்கும் இறைவனிடத்தில் துஆ செய்த சிறுவயதில். இப்படி மார்க்கத்தில் சிறுவயதில் மிகவும் துடிப்போடும் பற்றோடும் இருந்தவர்கள் தான் நம் மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக மாறினார்கள். சிறார்களே, நாம் ஒன்றும் செய்ய முடியாத கையால் ஆகாதவர்கள் இல்லை. நம்மால் நம்மை மாற்ற முடியும், நம் குடும்பத்தை மாற்ற முடியும், நம் ஊரை மாற்ற முடியும். வீணானவற்றை விட்டும் தவிர்த்து நம் ஊரில் எப்படி இஸ்லாத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்வது என்று யோசிப்போம். நம் ஊருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன, நம் எண்ணங்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. இதே போன்று ஒரு அம்மா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போகும்போது கீழே சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீ அசர் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேளு, நீ சாப்பாடு வேணும்னு. அப்போ அல்லாஹ் உனக்கு எல்லாமே தருவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அப்புறம் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புவாங்க. இவங்களும் துஆ சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவான். அதே மாதிரி நடந்துட்டு இருக்கையில் ஒரு நாள் அவங்க அம்மா வேலைக்கு போகும்போது சாப்பாடு வைக்க மறந்துட்டு போயிடுவாங்க. அப்போ புள்ள என்ன பண்ணானோ, சாப்பிட்டானா, அல்லாஹ் இப்போ துஆ கேட்டு பார்த்தா உணவில்லைன்னா அவன் அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமே அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அம்மா வேகமாக வருவாங்க. அப்போ வீட்டுக்கு பார்த்தா அந்த பையன் தட்டில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த பையன் சொல்லுவான் அம்மா கிட்ட, பார்த்தீங்களாம்மா நான் நான் துவா கேட்டேன், அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுத்து
சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. எனவே சிறார்களே, நம் ஊர் நலம் பெற நாம் பாடுபடுவோம், போராடுவோம். இந்த சிறார்கள் தான் எங்களுடைய மார்க்கம் சிறக்க காரணம் என்று இறைவனிடத்தில் சாட்சி சொல்ல ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். வாருங்கள், மார்க்கத்தை உயிரூட்டுவோம். வாருங்கள், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். வாருங்கள் வாருங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.